ஷைத்தானிர்ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் என வருகின்ற நேரத்தில் 953 நாளும் ஈரான் மீது உள்ள ஈரானுக்கும் மனித இனத்தின் எதிரிகளாகிய இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கு இடையே நடக்கும் அந்த யுத்தம் 83வது நாள் என்று கணக்கிடப்படுகிறது. இந்த நாளில் லெபனானில் நடந்த ஓரிரு நிகழ்வுகள்தான் உலகை அதிர வைத்திருக்கிறது. லிட்டானி ரிவர் என்பதை பற்றி நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அந்த பாலத்துக்கு அந்த ஆற்றுக்கு மேல் 2 பாலங்களை கட்டியிருக்கிறார்கள் புதிதாக. அதை கடக்க வேண்டும் என்று முயற்சி செய்த இஸ்ரேலினுடைய இராணுவம் ஒன்றை 4 நிமிடத்தில் அளித்திருக்கிறார்கள். that 4 minutes என்பதுதான் இஸ்ரேலிய பத்திரிகைகளில் உள்ள தலைப்பும், அதாவது அந்த 4 நிமிடங்கள் என்று இஸ்ரேலிய பத்திரிகைகளில் உள்ள தலைப்பும் மற்ற உலக ஊடகங்களில் உள்ள தலைப்பும் சொல்லுகின்றன. அதாவது அந்த 4 நிமிடத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த 4 நிமிடத்தில் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய ஒரு ஒரு பிரிகேட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவு முற்றாக அளிக்கப்பட்டு விட்டது. அதை ஹிஸ்புல்லாவினர் எதிர்கொண்ட விதம் ஒன்று. 2வது, அவர்கள் பயன்படுத்திய ஒரு பயங்கரமான வெடிகுண்டு. இந்த 2ம் தான் அவர்களை மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. இதனால் மொத்தமாக அழிந்து விட்டது. அது இஸ்ரேலிய ஊடகங்கள் 401வது பிரிகேட்ஸ் என்று சொல்லக்கூடிய 401வது படைப்பிரிவினுடைய முக்கிய தளபதி இறந்து போய்விட்டார், அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய நஷ்டம் என்று சொல்லி இருக்கிறது. அதோடு சேர்ந்து 36 இஸ்ரேலிய இராணுவத்தினரும் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இப்போ லிட்டானி ரிவரை கடக்க முயன்ற இஸ்ரேலிய இராணுவத்தை துரத்திவிட்டு ஹிஸ்புல்லாவினர் அந்த பாலத்தை கடந்து வந்து பல புல்டோசர்களை அளித்திருக்கிறார்கள். மெர்காவா டேங்கு, இஸ்ரேலிய இராணுவத்தினர் கூடுமிடம், கேதரிங் பாயிண்ட் எல்லாத்தையும் அளித்திருக்கிறார்கள். அதில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள். ஏற்கனவே 3,60,000 பேர் படை வீரர்கள் என்று இருந்த நிலையில் அது இப்பொழுது 12,000 பேர் கிடைத்தால்தான் இராணுவத்தின் எல்லா பகுதிகளையும் நாம் மெயின்டைன் பண்ண முடியலை, பராமரிக்க முடியும் என்ற நிலைக்கு குறைந்திருக்கிறது. நாம் ஏற்கனவே அதை பற்றி பேசிவிட்டோம், அதனால் அதை இங்கே பிரதாபிக்க விரும்பவில்லை. அடுத்தது, சதன் லெபனானில் உள்ள கதாத்தா என்ற இடத்தில் இருந்த இஸ்ரேலிய இராணுவம் இன்று அதிகாலையில் பின்வாங்கி ஓடிவிட்டது. அதாவது லெபனானில் உள்ள இன்னொரு பகுதி, இன்னொரு இஸ்ரேலிய இராணுவத்தின் கையில் இருந்த பகுதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காலையில் அவங்க ஓடிட்டாங்க. கேட்டதுக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸு, பயங்கரமான ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல், இது அனைத்தையுமே சாதித்து கொண்டு இருக்கிறது. ரிதுவான் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவுடைய ஒரு பயங்கரமான ஒரு படைப்பிரிவு. அதை ரிதுவான் ஃபோர்ஸ் என்று சொன்னாலே இஸ்ரேலிய இராணுவத்தினர் அஞ்சுவார்கள் என்பதனால் ரிதுவான் ஃபோர்ஸை கண்டு நீங்கள் அஞ்ச தேவையில்லை என்று சிறப்பு வகுப்புகளும் சிறப்பு பயிற்சிகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பதை நான் கேள்விப்படுவோம். அதை இஸ்ரேலிய ஊடகங்கள் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஓவர் எமங் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ், இஸ்ரேலிய இராணுவத்தினரிடையே இருக்கக்கூடிய விரக்தி மிகப்பெரிய தோல்விகளுக்கு நம்மை இட்டு செல்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த அதிகாலையில் அவர்கள் அங்கிருந்து ஓடியதை ஏர்லி டான் விட்ராவல் என்று அவர்களே பெயரிட்டுக் கொள்கிறார்கள். அதிகாலையில் நாம் அங்கிருந்து ஓடி வந்து விட்டோம் என்று. அடுத்தது, கேப்டன் மோஸ் இஸ்ரேல் ரக்கின் என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த மோஸ் எஸ்கின் என்பவர் அந்த மொத்த லெபனானுடைய ஆக்கிரமிப்பையும் இதுவரைக்கும் பராமரித்து வந்தவர். அவர் நேற்று மர்மமான முறையில் ரிதுவான் ஃபோர்ஸால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃபீட்டு. இன்னொன்று, ஹிஸ்புல்லாவுக்கு தாக்குதலுக்கு மிகப்பெரிய அளவில் நேற்று பலியானது ஒரு பில்டிங்கில் உட்கார்ந்திருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர். முதல்ல அவங்க இதுக்குள்ளால போகும்போது அது சதன் லெபனான்ல இது நடக்கு. அந்த கட்டடத்துக்குள்ளால் அவர்கள் போகும்போது நல்லா தொடச்சி பார்த்து எடுத்து அங்கே எதுவும் குண்டுகள் எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்து விட்டு தான் போயிருக்கிறார்கள். ஆனால் அவங்க எல்லாரும் போய் செட்டில் ஆன உடனே அந்த குண்டு வெடித்து விட்டது. அதில் சுமார் 40க்கு மேற்பட்ட பேர் இறந்தும் காயம்பட்டும் இருக்கிறார்கள் என்பதை இஸ்ரேலிய ஊடகம் சொல்லுகிறது. இஸ்ரேலிய ஊடகங்கள் இப்பொழுது நத்தியானுடைய அந்த கேக் ஆர்டர்
வாய்ப்பூட்டு சட்டத்தை மீறியே இதையெல்லாம் சொல்லுகின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், நமக்கு எந்த முன்னணியில் நடந்த யுத்தமும், அது சிரியாவாக இருக்கட்டும், சிரியாவிலே இப்போ நல்ல சரியாக அடி வாங்குறாங்க. சிரியாவாக இருக்கட்டும், அல்லது லெபனானாக இருக்கட்டும், அல்லது ஈரானுடைய பகுதியாக இருக்கட்டும், எந்த பகுதியிலும் நமக்கு எந்த சிறு வெற்றி கூட கிடைக்கவில்லை. ஆனால் மிகப்பெரிய அளவில் நமது பணமும் பொருளும் விரயமாகிறது என்பதை எடுத்துக்காட்டத்தான். அடுத்து நாம ஈரானுடைய நிலைக்கு வந்தால், நான் அடிப்பேன் நீ அடிப்பேன்னு சொல்லி தான் கதை ஓடிட்டு இருக்கு. அதுல ஈரான் இப்போ ஒரு பெரிய இதை கண்டுபிடிச்சிருக்கு. அது என்னன்னா 130 கம்பெனிஸ், 130 இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்கள், ஆலைகள் உலகமெங்கும் இருந்து, அதாவது அக்ராஸ் 23 கண்ட்ரிஸ் அண்ட் 6 காண்டினென்ட்ஸ், 6 கண்டங்களில் இருந்து 23 நாடுகள் இயங்கும் 130 கம்பெனி ஆலைகள் தான் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறது. இப்போ இஸ்ரேலுக்கு ஆயுத பிரச்சனை இல்லை என்ன நம்ம சொல்லும் போதும், அமெரிக்காவிலிருந்து ஆயுதம் வருகிறது என்று சொல்லுகின்ற போதும் எல்லோருக்கும் ஒரு ஐயப்பாடு எழுந்தது. இது எங்கிருந்து வருது, அமெரிக்காவே தாங்கையில் ஆயுதம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்குத அப்படின்னு சொல்லும்போது, இது போன்ற கம்பெனி ஏற்கனவே இஸ்ரேலு அங்கே பணத்தை முதலீடு செய்திருக்கிறார்கள். அந்த கம்பெனிகள் அவர்களுக்கு பொருட்களை அனுப்பி கொண்டே இருக்கிறது, உற்பத்தியை செய்து அனுப்பி கொண்டு இருக்கிறது. ஈரான் கண்டுபிடித்திருக்கிறது. அதை ஒரு பெரிய அறிக்கையாக அது வெளியிட்டு இருக்கிறது. இப்படி உலக நாடுகளில் பெரும்பாலானவை இந்த இனப்படுகொலைக்கு, கூட்டுப்படுகொலைக்கு உதவி செய்கின்றன என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறது. அதில் அமெரிக்காவில் மட்டும் 43 கம்பெனி, ஐரோப்பாவில் 39 கம்பெனிகள், ஜெர்மனியில் 9 கம்பெனி, இஸ்ரேலை சுற்றியுள்ள நாடுகளில் 22 கம்பெனி, இதில் வளைகுடா நாடுகளும் அடங்கும். அதே சமயத்தில் ஏசியாவிலிருந்து அதிகமாக ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு விற்பனை செய்வது இந்தியா என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஈரான் நேற்று மக்கள் நாங்கள் ஈரானுடைய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ப்ஸுடன் இருக்கிறோம் என்று ஒரு பெரிய அணிவகுப்பை நடத்தி இருக்கிறார்கள். நேட்டோ நாடுகள் இந்த ஹர்முஸ் பிரச்சனையில் நாங்கள் அமெரிக்காவோடு சேர மாட்டோம் என்று மீண்டும் அறிக்கை விட்டு இருக்கின்றன. அதனால ஹர்முஸ் பகுதியை இருந்து அமெரிக்காவுடைய பிளாக்கெட் வெளியில வந்து விடுவதுதான் சிறந்தது என்று, அமெரிக்காவுக்கு ஒரு முகம் வேணும் எப்படியாவது வெளியில போறதுக்கு. அதுக்காக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எல்லா முக்கிய ஆட்களையும் தஹரானுக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க வந்திருக்காங்க, அவர்களை வரவேற்று கொண்டு இருக்கிறார்கள். காசாவின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. உருவாவினுடைய அறிக்கையின்படி 1,25,000 குழந்தைகள் ஒரு விதமான சர்ம நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். 6 மாதங்கள் ஆகியும் 6 மாதங்களுக்கு பிறகு இப்பொழுது பட்டினியின் தலை தூக்க தொடங்கி இருக்கிறது. நேற்று கான்யூனிஸில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 3 பேர் இறந்திருக்கிறார்கள். இதை போராளிகள் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். அவர்கள் ரப்பா பகுதியில் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். ஆக இந்த போர் காசாவில் மீண்டும் பட்டினி என்ற செய்தியை கொண்டு வந்திருக்கிறது. உடனே தன்னார்வ குழுக்கள் அங்கு விரைந்ததாக செய்திகள் இருக்கிறது. அவர்கள் அந்த தன்னார்வ குழுக்கள் அவர்களுடைய பட்டினியை போக்குவார்கள் என எதிர்பார்ப்போம். இணைந்திருங்கள். தகவல்களை தொடர்ந்து தருகிறோம். வாக்கிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.